ஹை கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹானரோட 90ன்ற இந்த மாடல் தான் நம்மகிட்ட இருக்குது. ஒரு 5G ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணிட்டு தான் இது. இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் எப்படி எந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணுறாங்கன்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் கேமராஸுமே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேலையுமே நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாப் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா 200 மெகா பிக்சலுக்கு வந்து அல்ட்ரா க்ளீன் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன க்ளீன்னா வந்து அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஜூம் பண்ணாலும். அண்ட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹானரோட இமேஜ் இன்ஜின் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயில் ரிஸ்க் ஃப்ரீயான வந்து நம்மளால் வந்து டிஸ்பிளே வந்து இது பண்ணிக்க முடியும். ரொம்ப பீக்கான வந்து ஒரு டிம்னஸ் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அரௌண்ட் வந்து 340 ஹெர்ட்ஸ் வந்து நம்மளால் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். சிம்பிளிசிட்டி இன் லக்ஸரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கம்மியான ப்ரைஸ்லேயுமே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரிஸ் வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் தென் 7 Gen யூஸ் பண்ணியிருக்காங்க. மேஜிக் OS 7.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பின்னாடி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த 7 Gen 1ன்றது வந்து கொஞ்சம் ஒரு லோ ஹேண்டட் ப்ராசஸர் மாதிரி தான் இருக்கும். இப்போ வரதுல நிறைய விவோஸ்லேயுமே சரி அவங்க வந்து இதுதான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கேமரா கிளிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. 2 இருக்கும், 2 சர்க்கிள் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து ஒரு லக்ஸரியாக இருக்கும். ஏன்னா வந்து கோல்டன் கோட்டர் மாதிரி ஒரு ரிங் இருக்கும் அதில். ஸோ அதுதான் வந்து மெயின் டிசைனாக வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் சில்வர்னு ஒரு கலர் இருக்குது. டைமண்ட் சில்வர்னால் நம்ம பார்க்க சில்வரிஷ் கலரில் இருக்கும். கேமரா பம்பர்ஸ் கிட்ட வந்து சில்வர் கோல்டு இருக்கும். அண்ட் தென் ப்ளூ ஒன்று இருக்குது, க்ரீன் ஒன்று இருக்குது, அண்ட் தென் பிளாக் ஒன்று இருக்குது. இது 4 கலர் தான் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். டைமண்டு, பீகாக் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க, எம்ராய்டு க்ரீனு, மிட் நைட் பிளாக்கு, செம்ம டார்க்கான பிளாக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெசில்ஸ் ஐஸ், அதாவது வந்து கேமரா ஐஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபோன் வாங்கி கையில் எடுக்கிறப்ப அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் லைட்டாக கேர்வியான சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கேர்வ் மாதிரி தெரியல, பட்டு பார்க்குறதுக்கு கேர்வ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அண்ட் தென் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் ஒரு ஷேடு வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 183 கிராம்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க 5000 mAh கொடுத்து. ஸோ வெயிட்லேயுமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு 200 மெகா பிக்சலும், அண்ட் டெப்த் கேமரா வந்து ஒரு 2 மெகா பிக்சலும், அண்ட் தென் 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் மேக்ரோ கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து அங்கே ஒரு ஃப்ளாஷ் சின்னதாக இருக்கும். அதுவுமே நல்லா வந்து பிரைட்னஸ் வந்து தருது. இவ்வளோ தான் கேமரா ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமராவும் இருக்குது. செல்ஃபி கேமரா வந்து ஒரு 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் 4Kல நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். வைட் ஆங்கிள்லேயுமே வந்து 100 டிகிரி வைட் ஆங்கிள் வந்து வீடியோஸ் வந்து ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். அண்ட் தென் ஃபோட்டோ அவுட்புட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது இவ்வளோ டெப்த்தான டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். எல்லா ஃபோன்ஸ்லையுமே வந்து ஓரளவுக்கு டெப்த் இருக்கும். இதில்னா வந்து கொஞ்சம் கிளியரிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் எடுத்த அவுட்புட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டி வந்து தருது. அண்டு இன்க்ளூடிங் அங்கே என்ன இருக்குன்றது வரைக்கும் நம்மளால் ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியுது. நைட் மோடை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து அவுட்புட் வந்து கொடுக்குது. அண்டு நமக்கு லோ லைட்டையுமே நல்லா கேப்சர் பண்ணுது. அண்ட் தென் மேக்ரோலையும் பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிள்லையும் நமக்கு நிறையா வந்து அவுட்புட்ஸ் வந்து நல்லாவே வந்து வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளாக் லைட் ஸ்மூத்திங், அதாவது நம்ம லைட் இல்லாத எடுத்தாலும் அந்த இடத்தையும் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் ஹானர் இமேஜ் இன்ஜின் அப்படின்றது வந்து இந்த சென்சாரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வந்து நல்லா வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஹானர் இமேஜ் இன்ஜின் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு இமேஜில் வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு இருக்குன்றதான் வந்து இமேஜை பொறுத்து தான் வந்து நமக்கு இருக்கும். அண்ட் போர்ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேமராவில் எடுக்கிறப்பையும் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்குது. அண்டு ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறப்பையும் மல்டிபிள் ஃபோக்கஸ்லாம் நம்மளால் பண்ணிக்க முடியுது. அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரோக்கன் ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டான ஒரு அவுட்புட்ஸ் வந்து கிடைக்குது. அதாவது போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப நமக்கு நல்ல டீட்டெயிலான அவுட்புட்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் தென் அதாவது வந்து 2 பேர் இருக்கிறப்பையும் நமக்கு நல்லா வந்து இது பண்ணுது. அண்ட் இதில் நிறைய ஃபில்டர்ஸுமே இருக்குது. ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஃபோட்டோஸை வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஈஸியாக வந்து காலேஜ் சேஞ்ச் பண்ண முடியுது. நல்லாவே வந்து சூட் ஆகுது எல்லா ஃபோட்டோஸுமே. அண்ட் குரூப் ஃபோட்டோஸுமே நிறைய வந்து ஃபோட்டோஸுக்குமே ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஃபில்டர்ஸ்லாம் வந்து சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் லைவ் மோடு அந்த இதில் வந்து இல்லையா, சாம்சங்கில் வரும் இல்லையா, அதுவுமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எமோஜ் க்ரியேஷன், அதாவது கிரிஃப் க்ரியேட் பண்ணலாம். அதுக்குமே வந்து ஃபியூச்சர் வந்து அவங்க ஆல்பம்லேயே வந்து கேலரிலேயே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து இப்போ ஒரு இமேஜோ இல்லை ஏதோ ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து கிரிஃபாக கன்வெர்ட் பண்ணி எதில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா ஃபன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த இமேஜ் க்ரியேஷன் அப்படின்றது வந்து யூஸ் ஆகும். இன்ஸ்டன்ட் மூவின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஒரு 10 வீடியோஸ் இருக்குன்னா அந்த 10 வீடியோவையும் வந்து சும்மா
செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட் கொடுத்தோம்னா நமக்கு சும்மா ஒரு ஆட்டோ கட்டுன்னுவாங்களே அப்போ அதுபோல் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதையுமே வந்து கேலரியிலே கொடுத்துட்றாங்க. அண்ட் எந்த மாதிரி வேணுன்றதாலும் நம்ம அதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் எடுத்து இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒன்று 1.5K AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இப்படி தான் நமக்கு டிஸ்பிளே இருக்கும். ஒரு எட்ஜஸ் எல்லாம் ஒரு கர்வியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 6.7 இன்ச்சஸ் இருக்குது. இந்த 1.5 ரெசல்யூஷன் இருக்குது. 435 ppi இருக்குது. அந்த AMOLED தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டிஸ்பிளே நல்லாயிருக்கும். அண்ட் HDR10+ இருக்குது, 120 Hz இருக்குது. அண்டு 1600 nits வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்தளவு தான் இருக்குது. அதில் பில்லியன் கலர்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. வைட் ஆங்கிள், ஒயிட் காமா, ஓகே அதெல்லாம் நல்லாயிருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட்டு வந்து டிம்மிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 380/40 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் PYW டிம்மிங், அதாவது இண்டஸ்ட்ரீஸில் வந்து அவங்க செக் பண்ண வரைக்கும் இந்தளவுக்கு வந்து டிம்னஸ் வந்து அந்த ஃபோன் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டிம்மிங்கை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நல்லாவே வந்து நம்ம ஒரு லோ லைட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து யூஸாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ரீடர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ எதாவது ஒன்று படிக்க முடியும்னா அது செலக்ட் பண்ணோன்னா அதுவே வந்து நமக்கு ரீட் பண்ணி காட்டிடும். ஸோ ஹார்ட்வேர் லெவல்லையும் வந்து லோ ப்ளூ லைட்லாம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் டிஸ்பிளேவில். ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து டிஸ்பிளேவில் மட்டுமே வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு தெரியும், நார்மல் டிஸ்பிளே எப்படி இருக்குது, HDR இமேஜ்டு டிஸ்பிளே வந்து எப்படி இருக்குன்றது இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்தளவுக்கு கம்பேரிசன் வந்து கரெக்டாக காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் டார்க்காக இருக்கும் நார்மல் டிஸ்பிளேயில், இதில் வர்றப்போ கொஞ்சம் குவாலிட்டி மாறுது. அண்ட் தென் என்ஹான்ஸ்மெண்ட் ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும், ஆன் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ரியல் கலர்ஸ் வந்து நமக்கு காட்டும். அண்ட் தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. 5 minutes சார்ஜ் பண்ணால் 20% வந்து சார்ஜ் ஃபுல்லாகிடும். 5000 mAhன்றப்ப 5 minutesல வந்து 20% இருந்து ஹை தான். ஸோ நல்லாவே வந்து பேட்டரி லைஃப் வந்து தருது. கூலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் கூலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே வந்து இருக்கும். ஏன்னா இத்தனை லேயரை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க கூலிங்காகவே. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்னாப்ட்ராகனோட 7th Gen யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்டு ஜிபியுமே சரி எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் வந்து நான் ப்ளே பண்ண வரைக்கும் லேட்டன்ஸ்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் தென் NFC சப்போர்ட் இருக்குது. இந்த 12GB ரேமில் வந்து வருது, 512GBயில் வருது. ஒரு லாங்கஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸ்லிம்மான ஃபோனாகவும் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபோன் தான். அண்ட் மேஜிக் OSோட 7.1 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்னன்றதெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி வாங்கிக்கிங்க. அண்ட் தென் மேஜிக் டெக்ஸ்ட் ரீடர் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. அவ்வளோதான் இந்த ஃபோன் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.